Hey guys, welcome back. ஸோ இந்த வீடியோவில் பைனரி சர்ச் ஆன் ஆன்சர் ஸ்பேஸ் அப்படின்னு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு பைனரி சர்ச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பெருசாலாம் எதுவும் இல்லை. பைனரி சர்ச் அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். 10, 20, 30, 40 இப்படி என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் நான் ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அண்ட் இட் இஸ் டு பி நோட்டட் தட் இதில் இருக்க இந்த லிஸ்ட் வந்துட்டு சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணுங்கிறது பைனரி சர்ச்சோட ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். கரெக்டா? ஸோ பைனரி சர்ச்சில் எப்படி இருக்கணும்? I must have either an array or list, whatever it is. Array of elements with the elements being sorted in order. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ பைனரி சர்ச் ஆன் ஆன்சர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் மோர் லைக் பைனரி சர்ச் தான், பட் ஒரே ஒரு கீ டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா பைனரி சர்ச்ல நம்ம கிட்ட ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? பட் பைனரி சர்ச் ஆன் ஆன்சர் ஸ்பேஸ்ல வந்துட்டு will be just given with the range of values. ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ தெரியும் அண்ட் ஒரு எண்டிங் வேல்யூ தெரியும். நீங்க கண்டுபிடிக்க போறவங்க கீ ஆர் ஒரு டார்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரேஞ்ச் வந்துட்டு 10 and 100 அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோட ஆன்சர் எலமெண்ட் வந்துட்டு இந்த ரேஞ்ச்குள்ள தான் எங்கேயோ இருக்க போகுது. சரியா? ஸோ ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்கு உள்ள வந்துட்டு உங்களோட ஆன்சர் எலமெண்ட் லை ஆக போகுது அப்படின்னா வில் பி கோயிங் வித் பைனரி சர்ச் ஆன் ஆன்சர் ஸ்பேஸ். ஓகேவா? அண்ட் எந்த இடத்துல பிஎஸ்ஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா வில் பி ஆஸ்ட் எய்தர் டு ஃபைண்ட் த மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சம்திங். ஓகேவா? மோர் லைக் அன் ஆப்டிமல் சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஒரு மினிமம் ஆர் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியுது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ வித் பிஎஸ்ஐ. ஓகே ஃபைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மினிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ என்னோட ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரியில் ஆரம்பிக்கலாம், எண்டிங் வந்துட்டு ஒரு 120 டிகிரி வரைக்கும் போகலான்னு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மினிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்க போற அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு இந்த ரேஞ்ச்குள்ள தான் இங்க லை ஆக போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ பைனரி சர்ச்ல வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ஒரு டார்கெட்டை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் மிட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? மிட் கால்குலேட் பண்றதுக்கு லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2 போடுவோம். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வரும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல வந்துட்டு அந்த அரே ஆஃப் அந்த மிட் வேல்யூ வந்துட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுவோம். கரெக்டா? அரே ஆஃப் மிட் if it equals to target and செக் பண்ணுவோம். இது எங்க செக் பண்ணுவோம்? பைனரி சர்ச்ல. பட் பிஎஸ்ஏல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த எம்ங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷனை மீன் பண்ண போறது கிடையாது. இட் இட் செல்ஃப் மீன்ஸ் அ வேல்யூ. அதாச்சும் என்ன சொல்ல வரேன்னா இப்போ எங்க லோவஸ்ட் வேல்யூ வந்துட்டு 10 அண்ட் ஹையஸ்ட் வந்துட்டு 120. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 10 plus 120 divided by 2. ஆன்சர் என்ன? 130 divided by 2 போட்டா 65 வரும். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த மிட் வேல்யூ வந்துட்டு 65. இங்க பைனரி சர்ச்ல எப்படி நம்ம இந்த ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கறோமோ அதே மாதிரி பைனரி சர்ச் ஆன்சர் ஸ்பேஸ்லயும் வில் பி கிவன் வித் கிரைட்டீரியா. ஸோ அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? அந்த கண்டிஷனை ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தான் அதை வந்துட்டு நம்ம எதர் மினிமம் ஒரு மேக்ஸிமம் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணி ஆகணும். நம்ம இங்க வந்துட்டு மினிமம் தானே சொல்றோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு இருக்க ஒரு மினிமம் வேல்யூ, மினிமம் டெம்பரேச்சர் நான் கண்டுபிடிக்கணும். அந்த மினிமம் டெம்பரேச்சரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ பி கிவன் வித் கஸ்டம் ஃபங்க்ஷன். கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கிடைக்கிற இந்த வேல்யூ வந்துட்டு பாசிபிளான்னு செக் பண்றதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். சே இஸ் பாசிபிள்னு வச்சுக்கலாம்.
இஸ் பாசிபிள்னு வச்சுட்டு நான் இங்க ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணுவேன். அந்த வேல்யூ தான் இங்க நான் கால்குலேட் பண்ற இந்த மிட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மிட் வேல்யூ வந்துட்டு நான் இந்த இஸ் பாசிபிள்ங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சென்ட் பண்ணுவேன். இப்போ அந்த கொஸ்டினுக்கு பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இஸ் பாசிபிள் வந்துட்டு இட் வில் பி ரிட்டர்னிங் ட்ரூ. இப்போ அது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்னோட மினிமம் ரிசல்ட்டா இந்த 65 இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சே இங்க ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இங்க மிட் வேல்யூ இருக்கா, எஸ், ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த மினிமமா நான் டெம்பரேச்சருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கண்டிஷனை இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ கொடுத்து அது மினிமம் டெம்பரேச்சரா இருக்கணும் அப்படின்னா இஸ் பாசிபிள்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னா நான் ஃபர்தர் எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன்னா இப்போ 65 விட லெஸரா இருக்க வேல்யூஸ்லாம் செக் பண்ண வேண்டும். ஸோ இதை விட கம்மியான டெம்பரேச்சர் ஏதாச்சும் இந்த ஃபங்க்ஷனோட கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ஐ கேன் வெரி வெல் டெல் தட் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு மினிமம் டெம்பரேச்சரா இருக்கும் அப்படின்னு. கரெக்ட் தானே? ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த இடத்துல பைனரி சர்ச் லாஜிக் தான் திருப்பி வருது. ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஐ எம் கோயிங் லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடில் போயிட்டு திருப்பி இதை ஏதாவது பண்ண போறேன். சரி, லெஃப்ட் சைடில் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கு 10, 11, 12. இது ஏன் நான் இப்போ 10, 11, 12 எழுதுறேன் அப்படின்னா இங்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தானே சொல்லியிருக்கோம். ஸோ 10ல இருந்து 120 வரைக்கும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டினியூஸா தான் இருக்க போகுது. அதாச்சும் 1 அப்படிங்கிறது அதோட பீரியடா இருக்க போகுது. கரெக்டா? ஸோ 10, 11, 12 அப்படியே போயிட்டு டாட் 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 அப் டு எனக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னா இங்க இருக்குல்ல இந்த மிட் வேல்யூ, இந்த மிட் வேல்யூ -1 வரைக்கும், அதாச்சும் 64 வரைக்கும் இருக்கும். எனக்கு லோ வேல்யூ வந்துட்டு 10, ஹை வேல்யூ வந்துட்டு 64. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? எகைன் சொல்றேன், இங்க வந்துட்டு எனக்கு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்க போறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நான் சொல்றது. எனக்கு இப்ப தெரிஞ்சது என்னன்னா 10ங்கிறது எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ தெரியும். அண்ட் என்னோட மிட் -1 தான் இப்போ என்னோட நியூ ஹை பொசிஷனுங்கிறது எனக்கு தெரியும். இதை வச்சு நான் இப்போ திருப்பி மிட் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ நான் மிட் கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 + 64 divided by 2, which is nothing but 74 divided by 2, அது வந்துட்டு 37. கரெக்டா? ஸோ இப்போ என்னோட நியூ மிட் பொசிஷன் வந்து 37 கிடைக்குது. சரி, 37 சம்வேர் இங்க வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மிட் வேல்யூ அகைன் என்ன பண்ணும், எடுத்துட்டு போய் இந்த பாசிபிளா அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போடணுமா. இஃப் இது வந்துட்டு அந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், என்னோட இங்க ஆன்சரை அப்டேட் பண்ணும் 37 அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் இஃப் இது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா, இஃப் அட் ஆல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நான் ஆன்சரை வந்துட்டு அடிச்சுட்டு 37 எழுதிடுவேன். 37 எழுதிட்டு அகைன் லெஃப்ட் மூவ் பண்ணிட்டு திருப்பி இதை தான் ரிப்பீட் பண்ண போறேன். பட் இஃப் அட் ஆல் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ஐ ஹாவ் டு மூவ் டு த ரைட் பொசிஷன். ரைட்ல இருக்கிற அந்த சப்அரேக்கு நான் மூவ் ஆயிடுவேன். I'm not gonna be moving to the left, rather I'll be moving right. ஸோ ரைட்டுக்கு போறேன் அப்படின்னா இப்போ என்னோட நியூ சப்அரே எப்படி இருக்கும், மிட் +1, அதாச்சு 38ல ஆரம்பிச்சு 64 வரைக்கும் நான் செக் பண்ண போறேன் இப்போ திருப்பி. கரெக்டா? ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நான் லெஃப்ட்ல போய் அந்த மினிமம் வேல்யூ செக் பண்றேன். சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ரைட்ல போய் அந்த சப்அரேவை செக் பண்ணி போறேன். சரி, இப்போ எனக்கு என்னோட சப்அரே கிடையாது, அந்த ரேஞ்சுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இப்போ இதுதான் என்னோட லோ வேல்யூ, இதுதான் என்னோட ஹை வேல்யூ. இதுக்குள்ள எனக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். 38ல ஆரம்பிச்சு கண்டினியூஸா வந்து 64 வரைக்கும் இருக்க போகுது. சே அகைன் மிட் கால்குலேட் பண்றேன். 38 + 64 divided by 2. 38 + 64 இங்க வந்துட்டு 12, இங்க 1, 102 divided by 2, which is nothing but 51. சரி, இங்க நான் வரேன், எனக்கு 51ங்கிற ஆன்சர் வருது. அகைன் இந்த 51 வந்துட்டு நான் அந்த இஸ் பாசிபிள்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்றேன். அப்படி அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நான் ஐல் பி அப்டேட்டிங் த நியூ ஆன்சர் வேல்யூ. அண்ட் இதே மாதிரி தான் நான் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் அன்டில் எனக்கு அந்த ஃபைனலா ஒரு வேல்யூ மட்டும் வரும். அந்த வேல்யூ தான் நம்மளோட
ஃபைனல் மினிமம் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு பைனரி சர்ச் அண்ட் ஆன்சர் ஸ்பேஸ் ஒர்க்ஸ். ஸோ ஃபைனலாக ஒரு சம்மரி மட்டும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் பைனரி சர்ச் ஆன் ஆன்சர் ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். ஓகே fine. The major difference is that binary searchல வந்துட்டு will be having an array of elements. Array of elements இருக்கும். பட் இங்க வந்துட்டு range of elements தான் இருக்க போகுது. அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் இங்க வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு சார்ட்டட் லிஸ்ட்ல வந்துட்டு நம்மளோட டார்கெட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம மிட்டை கண்டுபிடிப்போம். மிட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த மிட் வேல்யூ வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அரே ஆஃப் அந்த மிட்டை வச்சு we'll be comparing the number, and after the comparison we will decide either to move on the right side or to the left side. கரெக்டா? ஸோ மிட் வேல்யூ பொறுத்து நம்ம எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் ட்ராவல்ஸ் பண்ணி அந்த சப்பரேவை மட்டும் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். பைனரி சர்ச்சில் பார்த்தா இப்படி எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோட மிட் இங்கே வருது, என்னோட டார்கெட் இது. ஸோ என்னோட மிட்டையும் டார்கெட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்னோட மிட்டை விட டார்கெட் வந்துட்டு ஒரு கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்க சப்பரேவை பார்க்க போகிறேன். இஃப் அட் ஆல் என்னோட மிட் வேல்யூ விட டார்கெட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா லெஃப்டில் இருக்கிறத பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு சப்பரே அப்படியே கேன்சல் ஆகிடும் அண்ட் உள்ளே வருவோம். திருப்பி இங்கே மிட்டு வச்சுக்குவோம். இந்த மிட்டை வச்சு எதர் லெஃப்ட் ஆர் ரைட் பார்த்துட்டு இன்னொரு சப்பரே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணிட்டு வரப்போம். அண்ட் இங்கேயுமே பார்த்தா நம்ம மிட் ஃபார்முலா யூஸ் பண்ண தான் போகிறோம். பட் எதுக்கு அப்படின்னா இங்கே இருக்க இந்த லோ அண்ட் ஹை வேல்யூக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூவை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இங்கே எப்படி வந்துட்டு இந்த அரே ஆஃப் மிட் இஃப் இட் ஈக்குவல்ஸ் டார்கெட்டான்னு செக் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். அது வந்துட்டு அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளம் வந்துட்டு எந்த ஒரு கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுதோ அந்த கிரைட்டீரியா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். இஃப் அந்த ஃபங்க்ஷன் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஏன் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே we are not looking for a target element. ரேதர் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான் தேவை. கரெக்டா? அதாச்சும் எனக்கு ஒரு மினிமம் எலமெண்ட் ஆர் ஒரு மேக்ஸிமம் எலமெண்ட் தேவை. இதுதான் எனக்கு மினிமம், இதுதான் மேக்ஸிமம் டிசைட் பண்ண போறது இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் அந்த வேல்யூவை கிடைக்கிற அந்த மினிமம் ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் ஒரு மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற வரைக்கும் நான் அதை ஸ்டோர் பண்ணிட்டு அதை ஃபைனல் ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுவேன். கரெக்டா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம். அண்ட் கமிங் டு த டைம் காம்ப்ளெக்சிட்டி, பைனரி சர்ச்சுக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா பிக் O ஆஃப் logn. அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைனரி சர்ச் அண்ட் ஆன்சர் ஸ்பேஸ் பார்த்தோம்னா பிக் O ஆஃப் n logn. ஸோ பேசிக்காக ஒரு பைனரி சர்ச் அண்ட் பிஎஸ்ஐக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஒரு கோடிங் எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.